வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 29 உயர்வு. 14.2 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் ரூபாய் 957.50 விற்பனை. டெல்லியில் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 29 உயர்வு. 913 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த கேஸ் சிலிண்டர் தற்போது 942 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போர், எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து டெல்லியில் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. வர்த்தக வளர்ச்சி, சர்வதேச சந்தைகளில் நிலவும் மாற்றங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதம். தென்காசி, நெல்லை, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சென்னை, மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வேலூர், கடலூர் உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்த வெயில். நாகை, மதுரை உள்ளிட்ட இடங்களிலும் வெயில் கொளுத்தியதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் MLA-க்கள் தவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் தவேகா தலைமை அலுவலகத்தில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைக்கு காரணம் EPS தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலாளர் இல்லை எனவும் சாடல். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLA-க்கள் இந்த சூழ்நிலை உருவாக்குனது நம்ம இல்ல. இந்த சூழ்நிலை உருவாக்குது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். பேப்பர் அளவில் ஒருத்தர் போஸ்டிங்ல இருக்கலாம். மக்கள் மனசுலையும் சரி, தொண்டர்கள் மனசிலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச்சாரா இன்னும் உருவாகல. அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்கவோ முடக்கவோ முடியாது. பல கட்சிகள் மாறி இன்று அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா புரிந்து கொண்டு பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி விளாசல். அவர் ஒரு கட்சியில் இல்ல, பல கட்சியில் இருந்தவர். முதல்ல திமுகவில் இருந்தார், பொதுப்பணித்துறை அமைச்சர். இரண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார், இப்போது டிவிகேல இருக்கார். அடுத்தது எந்த கட்சிக்கு போவாரு தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு துணை நிற்பார்கள். எந்த கொம்பனாலும் அதிமுகவை உடைக்கவோ முடக்கவோ முடியாது. தன்னை 10 தோல்வி பழனிசாமி என தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வி.
அதிகாரம் கையில் இருக்கும்போது அடக்கி வாசிக்க வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கும் இதே நிலைதான் என தாவேகாவினருக்கு இபிஎஸ் எச்சரிக்கை. திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேணும். ஆட்சி இருக்கும் போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அடக்கி வாசிங்க, இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். தமிழகத்தில் தாவேகா ஆட்சிக்கான நாற்காலியில் 2 கால்கள், இரவல் கால்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2 கால்கள் இல்லாத போது நாற்காலி தானாக சாயும் என திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை சுட்டிக்காட்டி பேச்சு. பல கட்சிகள் ஆதரவு கொடுத்துதான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் கட்சி. அண்மையில் முதலமைச்சர் விஜய் அதிமுகவை விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு 100 தொகுதிகளுக்கு மேல் கிடைத்ததே பெரிய விஷயம். தனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்கலாம் என திருச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜயை விமர்சித்த சீமான். இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய். பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். அதிமுகவை பற்றி பேச அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அருகதை இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பதிலடி. சந்தர்ப்பவாதிகளை வரவேற்பதுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி எங்களுடைய இயக்க நண்பர்கள் மீதும் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி அந்த நம்பிக்கை துரோகம் செய்தவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நம்பிக்கை துரோகம் செய்தவர். எங்களை பாற்று யானை பேரம். உனக்கு என்னையா அருகது இருக்கு? உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் இடத்திலாவது தாவேகா வெற்றி பெற்றால் தான் ஒரு பக்க மீசையை எடுத்துக் கொள்கிறேன். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சவால். தமிழ்நாடு கூட உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன். ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். சேர்மனும் டைரக்ட், யூனியன் சேர்மனும் டைரக்ட். அந்த தேர்தலை வச்சாங்க. நான் கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் போய் ஜனவரியில் வை. ஒரு மேயராக நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் நியூஸ் எடுத்துக்கிறேன். பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை வழி அனுப்பி வைத்தேன் என திமுக தலைவர் ஸ்டாலின் விளக்கம். திமுக தயவோடுதான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில்
நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற தினமும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வெளியில் ஒரு பேச்சும் உள்ளே ஒரு பேரமும் நடத்துபவர்களுக்கு ராகுல் காந்தி குறித்து பேச எந்த அருகதையும் இல்லை. ஊழல், கமிஷன், இரட்டை வேடம் மற்றும் அதிகார அகந்தைக்கு தமிழகத்தில் இனி இடமில்லை என மக்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்றும் மாணிக்கம் தாக்கூர் பதிவு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிக கூட்டணியில் நின்று வெற்றி பெற முடியுமா என சீமான் கேள்வி. தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து நின்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாது எனவும் விமர்சனம். இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாக்கூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதலை. போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசு. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக போட்ட பிச்சைதான் நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு. காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். எம்பி வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மாநில ரிசைன் பண்ற, ரிசைன் விலகிடா, விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா, வாடா வா, வென்று வா, வென்று வாடா, போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்திற்கு நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா, வென்றுவா. நீ பாரு. சட்டமன்றத்தில் எழுப்பும் கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதுதான் மரபு. வீட்டிற்கு சென்று பதிலளிப்பது கேடுகெட்ட கலாச்சாரம். சட்டமன்றம் என்பது ஷூட்டிங் ஸ்பாட் அல்ல என முதலமைச்சர் விஜய் மீது முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் கடும் விமர்சனம். நீ என்ன படம் காட்டுகிறாயா? சட்டமன்றம் ஒன்றும் சினிமா ஷூட்டிங் பிளேஸ் அல்ல, விவாதங்கள் நிறைந்த இடம். பதில் சொல்வதற்கு துப்பில்லாமல் வீட்டிற்கு சென்று அறிக்கை வெளியிடார்கள் என்றால், இதுவரை சட்டமன்றத்தில் அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ கேட்கிற கேள்விக்கு உடனடியாக பதில் தந்துதான் சட்டமன்றத்தில் வரலாறு தவிர பதிலை வீட்டிற்கு சென்று செல்லுவன் என்ற புதிய கேடுகட்ட கலாச்சாரம், கேடுகட்ட கலாச்சாரம். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகையின் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்துணில் தீபம் ஏற்றப்படுமா எனும் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்கள் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதில் யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. இந்து மக்களின் பண்பாட்டு உரிமையை பறிக்க முயலும் அமைச்சரின் இந்த பேச்சை முதலமைச்சர் விஜய் ஆமோதிக்கிறாரா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை இதன் மூலம் மேற்கொள்ள முடியும் என அன்புமணி அறிக்கை. கடந்த ஆட்சியில் ஆண்டுக்கு சுமார் 3600 கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. 3600 கோடியும்
இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து என்ன 10 ரூபாய் இவங்களுக்கு போகணும்னு மக்கள் நினைச்சிட்டான். தளபதினால கொண்டு வந்த பையன், தயவு செஞ்சு அந்த 10 ரூபா வாங்காதீங்க, இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. மருத்துவத்துறையில் 7.5% இடஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து முதல்வரிடம் பேசி முடிவு செய்யப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. அவங்க ஒரு சிட்டியில் ஒரு கான்வென்ட்டில் படிக்கிற மாணவர்களோட கம்ப்ளீட் பண்ணுறது உண்மையிலுமே கஷ்டம் தான். இந்த 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலுமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அது உயர்த்துவதை பற்றி நான் முதலமைச்சரும் கலந்து பேசி உரிய முடிவு எடுக்கலாம். தமிழகத்தில் கனிம வள கொள்ளை குறித்த அறிக்கை வந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டி.கே. பிரபு உறுதி. தமிழகத்தில் மண், எம்சான் தட்டுப்பாடு நிலவுவதாக பொய்யான தகவலை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் கனிம கொள்ளை நடந்திருக்கு, அது தொடர்பாக என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க? மதுரை மாவட்டம் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தான் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குவாரிகளோட ஸ்டேட்டஸையும் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கோம், ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ரிப்போர்ட் இன்னும் வரல, வந்தாதான். மின்சாரத்துறை வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் 300 பணியாளர்களுக்கு பதவி உயர்வு. வெளிப்படை தன்மையுடன் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாஜக நிர்வாகிகள் கூண்டோடு விலகல். அண்ணாமலை தொடங்கிய வி த லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தனியார் ஆம்னி பேருந்துகள் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணைய உத்தரவு ரத்து. போரூர் சுங்கச்சாவடி, சூரப்பேடு, மாதவரம் ரவுண்டானாவில் பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரம் அருகே தனியார் கேஸ் நிறுவன குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதிக அழுத்தத்துடன் வெளியேறிய கேஸ். உயிரை காப்பாற்றிக் கொள்ள பதறியடித்து ஓடிய மக்கள். முன்னூற்று சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களின் உரிமைகள் பறிப்பு. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டத்தில் பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை பாகிஸ்தான் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவை பிளவுபடுத்தும் நோக்கில் பேசுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஐநா அவையில் இந்திய தூதர் ஹரிஷ் பதிலடி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா பகுதியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். முதலமைச்சர் நயாப் சிங் சைனி வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி கலைத்ததால் பரபரப்பு. ஜூன் 21ஆம் தேதி நடக்கும் நீட் மறுதேர்வு கேள்வித்தாள் லீக் ஆனதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். தவறான தகவலை பரப்புவோர் மீது சைபர் கிரைம் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஒடிசாவில் ஐடிடிஏ பிரிவு உதவி நிர்வாக பொறியாளர் வீடுகள் உள்பட 9 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய 2 கோடி ரூபாய் ரொக்கப்பணம். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஹைதராபாத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். சிலிண்டர்களை கைகளில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிரான நூற்றுக்கணக்கானோர் மேற்பட்டோர் முழக்கம். ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் குவைத், பஹ்ரைனை குறிவைத்து ஈரான் தாக்குதல்.
ஈரானை நோக்கி பாய்ந்த ட்ரோன்கள் நடுவானில் இடைமறித்து அழிப்பு. ரஷ்யாவின் புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்திய உக்ரைன். கிராஸ்னோட்டர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தீப்பிடித்து எரிந்த எண்ணெய் சேமிப்பு முனையம். மங்கோலியா நாட்டின் தலைநகரான உலான்படோரில் நடைபெற்ற 21வது ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. சென்னையை சேர்ந்த செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கர் தங்கப்பதக்கம் வென்றும் 2027 ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றும் அசத்தல். டெஸ்ட் போட்டிகளில் 1000 ரன்களை அதிவேகமாக எட்டிய 2வது கேப்டன் என்ற பெருமையை பெற்றார் சுப்மன் கில். விராட் கோலி, சுனில் கவாஸ்கர், முகமது அசாருதீன், சச்சின் டெண்டுல்கர் வரிசையில் 11வது இந்திய வீரராக இணைந்தார். இங்கிலாந்து, அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாகவும் துணை கேப்டனாக திலக் வர்மாவும் நியமனம். இந்திய T20 அணியில் இடம் பிடித்தார் 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி. இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் ஆசிய விளையாட்டுகளுக்கான இந்திய அணியில் இடம் பிடித்து அசத்தல். இந்திய T20 அணியில் இருந்து கழட்டிவிடப்பட்ட சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா நடந்து முடிந்த IPL தொடரில் மோசமாக விளையாடியதை தொடர்ந்து நீக்கம். தனது அதிரடி ஆட்டத்தால் மிக குறைந்த வயதில் வைபவ் சூரியவன்ஷி இந்திய அணியில் இடம்பெற்றதன் எதிரொலி. பீகார் மாநிலம் சமஸ்பூர் கிராமத்தில் சூரியவன்ஷியின் குடும்பத்தினர் உற்சாக கொண்டாட்டம். விவாகரத்து குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியதாக நடிகர் ரவி மோகனின் மனைவி தொடர்ந்த வழக்கு. நீதிமன்ற உத்தரவை மீறி ஊடகங்களில் பேசியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோரினார் நடிகர் ரவி மோகன். இந்திய பெண்ணுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கு. நடிகர் ரவி மோகனின் தோழி கெனிஷாவுக்கு 1,30,000 ரூபாய் அபராதம் விதித்து ஷார்ஜா நீதிமன்றம் தீர்ப்பு.